Hello friends, today in the video என்ன பார்க்க போறோம்னா local file inclusion vulnerability பத்தி தான் பார்க்க போறோம். So basically இந்த vulnerability எதனால கிரியேட் ஆகுதுன்னா சர்வர் சைடுல poor validation இருக்கிறதுனால கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஒரு இன்புட் தராங்கன்னா அந்த இன்புட்டை சரியா வேலிடேட் பண்ணாம டைரக்டா ஒரு ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இந்த வல்னரபிலிட்டி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டியில் டிஃப்ரெண்ட் அட்டாக் வெக்டர் இருக்குது. ஜென்ரலி நம்மளால் லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டோட சோர்ஸ் கோட் எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா ரிவர்ஷல் எடுக்க முடியும். அண்ட் தென் இன்னும் நம்ம நிறைய பண்ணலாம். ஜஸ்ட் எந்த ஒரு ஃபைலை வேணாலும் ரீட் பண்ண முடியும். ஸோ லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி பற்றி நான் 2 பார்ட் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசிக்லி லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் தென் அந்த பர்டிகுலர் சைட்டில் இருந்து அதோட சோர்ஸ் கோடை எப்படி கிராப் பண்ணுறதுன்றதை மட்டும்தான் இப்போ ஷோ பண்ண போகிறோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஷெல் எடுக்கலாம், என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது, அண்ட் தென் சம் அட்வான்ஸ் டெக்னிக்ஸை பற்றியும் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். நம்ம இந்த லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி எந்த விஎம்ல டெஸ்ட் பண்ண போகிறோம்னா நம்ம எப்பயும் டெஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டாஸ்பிளைட்டபிள் விஎம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெட்டாஸ்பிளைட்டபிள் விஎம்மை ரன் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வர்ச்சுவல் பாக்ஸில் மெட்டாஸ்பிளைட்டபிள் 2 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கிரேட், நமக்கு மெட்டாஸ்பிளைட்டபிள் 2 சர்வர் ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த சர்வரை நம்ம ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் தேவை. ஸோ ஐபி அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த சர்வரில் லாகின் பண்ணோம். இந்த லாகின் பண்ணுறதுக்கான க்ரெடென்ஷியல் நமக்கு டாப்லேயே கொடுத்துருக்காங்க, MSF admin அண்ட் MSF admin சொல்லிட்டு. ஸோ அந்த க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். ஓகே கிரேட், லாகின் பண்ணியாச்சு. ஸோ ஐபி அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னன்னா ஜஸ்ட் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ இங்கே நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஒன்று லோக்கல் ஹோஸ்ட், இந்த சர்வர்லேருந்து மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நமக்கு Ethernet0 ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் இந்த சர்வரை ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் என்னன்னா 192.168.56.121. ஸோ ஃபஸ்ட் நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரௌசர் ஒரு செப்பரேட் விண்டோவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், செப்பரேட் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்க்கு. ஓகே ஃபைன். நம்ம இப்போது சர்வரில் பார்த்த ஐபி அட்ரஸை அட்ரஸ் பாரில் டைப் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். 192.168.56.121 என்டர் கொடுக்குறேன். ஓகே கிரேட், நம்ம மெட்டாஸ்பிளைட்டபிள் 2 சர்வர் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நமக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம அதில் DVWA தான் யூஸ் பண்ணி இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ DVWA கிளிக் பண்ணுறேன். இங்கே நமக்கு DVWA கிளிக் பண்ண உடனே நமக்கு லாகின் பேஜ் போகுது. ஸோ லாகின் பேஜில் நமக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்குது. நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே அட்மின் க்ரெடென்ஷியல் என்னென்னன்றது இங்கே பேஜோட பாட்டம்லேயே கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் தான். ஸோ அதை போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட், லாகின், தட்ஸ் கிரேட். ஓகே ஃபைன். பை டிஃபால்ட்டாக நமக்கு இங்கே செக்யூரிட்டி லெவல் ஹையில் இருக்கும். ஸோ நீங்கள் செக்யூரிட்டி லெவலை லோ பண்ணிங்கன்னா தான் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா ஹை லெவலில் நம்மளோட எந்த ஒரு அட்டாக்குமே ஒர்க் ஆகாது. ஸோ நான் அதை லோக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஃபைல் இன்க்ளூஷன் ஒரு டேப் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே தான் நம்மளோட ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டியை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு URL பேஜ் ஈக்குவல் டு include.phpன்னு ஒரு PHP ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி இந்த ப்ரௌசர் என்ன பண்ணுதுன்னா யூசர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட். ஸோ இந்த include.phpன்ற URL நாம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ யூசர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட்டை டைரெக்டாக இங்கே ரெண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பண்ண மிஸ்டேக் இதுதான். இங்கே நம்ம include.php தவிர சம்திங் வேறு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூஸும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க சரியான முறையில் யூசர் என்ன ஃபைல் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை வெரிஃபை பண்ணலாம். ஸோ இதனால தான் லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி கிரியேட் ஆகுது. ஸோ பேசிக்கலி நம்ம லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்பிளி நம்ம நார்மலி லினக்ஸ் சிஸ்டமில் ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பேசிக்காக
நான் இங்கே எதுக்காக லினக்ஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணலாம்னு சொன்னேன்னா, எனக்கு வந்து சர்வர் கன்ஃபார்ம் லினக்ஸ்னு தெரியும். அதனால் நான் லினக்ஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவே நம்மளோட சர்வர் விண்டோஸாக இருந்துச்சுன்னா விண்டோஸில் இருக்கக்கூடிய சம் அதர் ஃபைல்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சம்திங் லைக் host.txt அந்த மாதிரி. ஸோ நான் லினக்ஸில் இருக்கிற ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக லினக்ஸில் வந்து காமனாக சம் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. HC பாஸ்வேர்டு அண்ட் தென் இல்லை HC குரூப். ஸோ அந்த மாதிரி வந்து சம் காமன் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் HC பாஸ்வேர்டு ஃபைல் இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். இந்த HC பாஸ்வேர்டு ஃபைலில் எல்லா யூசர் நேம் அண்ட் தென் அவங்களோட டிஃபால்ட் ஷெல், யூசர் ஐடி, ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ include.php பதில் இந்த HC பாஸ்வேர்டு ஃபைலை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ பேசிக்லி எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த HC பாஸ்வேர்டு ஃபைல் வந்து ஃபுல்லாகவே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் include.php தவிர சம் அதர் ஃபைல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணணும்னாலும் சர்வர் அதை வேலிடேட் பண்ணாமல் டேரெக்டாக இன்க்ளூட் பண்ணி எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணுது. ஸோ பேசிக்லி நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை பார்க்கும்போது நம்ம லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி இருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் அட்டாக் வெக்டர் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கி நான் பேசிக்லி என்ன ஷோ பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி நாம் எப்படி ஒரு பேஜோட சோர்ஸ் கோடை கெட் பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்பவே சிம்பிள் தான். PHP ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணுவோம். ஸோ PHP ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா, ஜஸ்ட் PHP:/filter /convert dot base64 encode /resource is equal to நம்ம வந்து எந்த ஒரு ஃபைலோட சோர்ஸ் கோட் அப்படி இல்லை எந்த பேஜோட சோர்ஸ் கோடை கிராப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான பார்த்து தான் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் include.phpயோட சோர்ஸ் கோடை கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் பேசிக்லி include.php தட்ஸ் ஆல். ஸோ include.php கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே சம் சார்ட் ஆஃப் base64 ஸ்ட்ரிங் கிடச்சிருக்கு. ஸோ நான் இன்னும் இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்றதுக்காக வியூ பேஜ் சோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே பேஜ் சோர்ஸில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பேசிக்கலி நமக்கு கிடச்சிருக்கிற ஸ்ட்ரிங் என்னன்னா ஒரு base64 ஸ்ட்ரிங். ஸோ இந்த base64 ஸ்ட்ரிங்கை நம்ம டீகோட் பண்ணோம்னா தான் நமக்கு ஆக்சுவல் சோர்ஸ் கோட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ஒரு ஃபைலில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ nano base64.txt ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இன்க்ளூட் ஆன பிரேக் டேக் நான் delete பண்ணிடுறேன். Ctrl+O கொடுத்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணிவிட்டு ஸோ இந்த base64 ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி வந்து டீகோட் பண்ணுறதுனா அதுக்கு நமக்கு லினக்ஸ்லேயே டிஃபால்ட்டாக ஒரு டூல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க base64ன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன் டீகோடர்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி டெர்மினல் தான் யூஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதனால் டிஃபால்ட் டூலே யூஸ் பண்ணுறேன். base64-d அண்ட் தென் எந்த ஃபைலில் இருந்து நம்ம டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ base64.txt என்ற ஃபைலை தான் நான் டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா ஓகே, தட்ஸ் கிரேட். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா நம்ம அந்த பர்டிகுலர் பேஜோட ஹோல் சோர்ஸ் கோடையுமே காப்பி பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த PHP டேக் எல்லாம் நார்மலி ரெண்டர் ஆகி நமக்கு வெறும் HTML அவுட்புட் மட்டும் தான் கிடைக்கும். பட் ஆனால் நம்ம இந்த PHP அவுட்புட்டையும் இங்கே பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் இந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட் எல்லாம் நமக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஆனால் நம்மளால் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ண முடியும்னா நம்மளால் ஒரு PHP சர்வர் இருக்குன்னா கன்ஃபார்மாக வந்து பேக்கெண்டில் ஒரு MySQL அப்படி இல்லைனா சம்மத PostgreSQL அந்த மாதிரி ஏன்னா ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சர்வரில் ஒரு PHP ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த PHP ஃபைலோட சோர்ஸ் கோடை கெட் பண்ண முடிஞ்சுன்னா நம்மளால் அந்த டேட்டாபேஸோட பாஸ்வேர்ட்ஸை கெட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு அந்த டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு கிடச்சிச்சுன்னா நம்மளால் ஈஸியாகவே அந்த பர்டிகுலர் சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா யூசரோட இன்ஃபர்மேஷனையும் கிராப் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி நம்ம அந்த மாதிரி அட்டாக்ஸை பர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக ஸோ நான் சம்திங் லைக்
another file include பண்ண ட்ரை பண்ணுறேன், index.php. So yeah, I get some output. ஸோ நான் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிற base64 ஃபைலை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ அதர் ஃபைல் திரும்ப நானோ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸிட். ஓகே, திரும்ப டீகோட் பண்ணுறதுக்கு நான் base64 டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபைல் ஃபுல்லாக டீகோட் பண்ணுறேன். define require. ஓகே, நம்ம இந்த இண்டெக்ஸ் பேஜை பார்க்கும்போது நமக்கு கான்ஃபிகரேஷன் எல்லாமே dbwa.page.inc.phpன்ற ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ பேசிக்லி நம்ம இந்த மாதிரி சம் டிஃப்ரெண்ட் பேஜஸ் யூஸ் பண்ணி அதோட சோர்ஸ் கோடை அனலைஸ் பண்ணி தான் நாம் வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணுவோம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை கிராப் பண்ணோம்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் நமக்கு டேட்டாபேஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை கிராப் பண்ணுறதுக்காக இந்த யூஆர்ஐ நான் மட்டும் இந்த யூஆர்ஐ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆக்சுவலியாக நமக்கு அந்த யூஆர்ஐ இங்கேயே நமக்கு எரரில் பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ இங்கே எரரில் பார்த்தோம்னா அந்த கான்ஃபிகரேஷன் யூஆர்ஐ பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஐ திங்க் இண்டெக்ஸ் பேஜை படித்து பார்த்து நம்ம அதிலிருந்து கெட் பண்ணுறது இன்னும் மச் ரிலையபிளாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, நம்ம இப்போ ரீசோர்ஸில் index.phpக்கு பதில் இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கான யூஆர்ஐ நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நோ சர்ச் ஃபைல். நான் ஜென்ரலி அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலோட நேம் மட்டும் போட்டு பார்த்தப்போ எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல, ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு தான் வந்துச்சு. ஸோ இங்கே நமக்கு வரக்கூடிய எரரை பார்க்கும்போது நமக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை கொடுத்து பார்க்கலாம் நமக்கு வந்து ஏதாச்சும் அவுட்புட் கிடைக்குதானே. ஸோ நான் ரீசோர்ஸ் ஈக்குவல் டு இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கான லொக்கேஷன் நமக்கு இந்த எரரில் டிஸ்பிளே ஆகுது. அந்த எரரில் டிஸ்பிளே ஆன லொக்கேஷனை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த எரரில் டிஸ்பிளே ஆன லொக்கேஷனை பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு இங்கே சம் base64 என்கோடட் அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இங்கே கிடச்சிருக்கிற அவுட்புட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் அகைன் என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினலில் ஃபர்ஸ்ட் நான் நானோ ஓப்பன் பண்ணி something like base.txt. ஸோ base.txtன்னு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ base.txtன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு அதில் நான் இந்த base64 அவுட்புட் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஒரு எக்ஸிட் ஆகிக்கிறேன். எக்ஸிட் ஆகிட்டு ஸோ நமக்கு இப்போ base64 என்கோடட் அவுட்புட் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து base64 டீகோட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம இந்த base64 டூல் யூஸ் பண்ணலாம். base64-d நம்ம எந்த ஃபைலில் இருந்து டீகோட் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ base.txtன்ற ஃபைலில் இருந்தால் நமக்கு டீகோட் பண்ணணும். ஸோ நான் base.txt ஃபைலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் ரொம்ப லாங்கான அவுட்புட். ஸோ நம்ம அதை இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி வெறும் டெர்மினலில் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்னோடய அவுட்புட் எல்லாத்தையும் நான் சம் அதர் ஃபைலுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணணும். ஒரு ஃபைலில் எல்லாத்தையும் ரைட் பண்ணோன்னா எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ஜஸ்ட் conf.phpன்ற ஒரு ஃபைலுக்குள்ளே ரைட் பண்ணுறேன். ஸோ conf.php. ஸோ ரைட் பண்ணுறதுக்காக இந்த greater than symbol யூஸ் பண்ணுறோம். that's simple. ஸோ நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போது எந்த எரரும் ஷோ ஆகலை. ஸோ நான் எல்எஸ் கொடுத்து பார்த்தேன்னா எனக்கு இந்த conf.php ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, தட்ஸ் கிரேட். எனக்கு இந்த conf.php ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. நான் இதை Sublime Textல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ Sublime Textல இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் Sublime Text நான் என்னோடய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்னோடய ஃபேவரட் Sublime Textனா Sublime Textல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ conf.php நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓகே, பேசிக்கலி எனக்கு இந்த ஹோல் PHP ஃபைலோட இருக்குது. நான் இதை லைன் பை லைன்
படித்து பார்த்து என்னென்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கே டாப்லேயே கிடச்சிருக்கு. ஸோ என்னென்னா வந்து ஸோ இங்கே டாப்பில் பார்த்தோம்னா conf inc.php சம் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதுதான் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைலை நான் காப்பி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ காப்பி, ஓகே, ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபைலை கெட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் PHP ஃபில்டரில் resource equal to இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கான நேம் கொடுக்கணும். நான் ஜஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அப்சல்யூட் பாத் ஸ்பெசிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்சல்யூட் பாத்னா www dvwa, அதுக்கடுத்து நமக்கு கிடச்சிருக்கிற ஃபைலோட நேம். ஸோ இது நம்ம ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம எந்த மாதிரி சர்வரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்றதை பொறுத்து நான் இங்கே dvwa எடுத்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும்னு அசியூம் பண்ணிக்கிறேன். பட் இந்த மாதிரி dvwa எடுத்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் இல்லைன்னா நான் சம் அதர் லொக்கேஷனில் dvwa எடுத்து வந்து இருக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மட்டும்தான், நம்ம ட்ரை பண்ணி பார்த்து தான் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த configuration.php நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் கொடுக்கும்போது எனக்கு திரும்ப அகைன் சம் base64 அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ நான் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இட்ஸ் கிரேட். நான் காப்பி பண்ணிவிட்டு அண்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய base64 ஃபைலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். base.txt ஃபைல். ஸோ நான் என்ன திரும்ப base.txt ஃபைலில் நான் இந்த அவுட்புட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜென்ரலி நம்ம ஒரு கண்டெஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ப்ரீவியஸாக கிடைச்ச எந்த ஒரு அவுட்புட்டையும் டெலிட் பண்ண மாட்டோம், எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணுவோம். பட் கைண்ட் ஆஃப் அன்னெசரின்றதுனால நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து base.txt ஃபைலில் இப்போ எனக்கு நியூவாக கிடைச்ச base64 என்கோடர் இன்புட்டை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை திரும்ப டீகோட் பண்ணுன்றதுக்காக சேம் கமாண்ட் base64-d கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்டர் கொடுக்கும்போது எனக்கு எல்லா ஃபைலும் திரும்ப வந்து எனக்கு வந்து அவுட்புட் எல்லாம் conf.php ஃபைலில் ரைட்டாக இருக்குது. ஸோ அதை நான் திரும்ப சப்ளைம் டெக்ஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ conf.php, ஓகே, தட்ஸ் கிரேட். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சர்வரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிடச்சிருக்கு. இந்த சர்வர் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் DB சர்வர், ஸோ சர்வரோட IP அட்ரஸ் இருக்குது, லோக்கல் ஹோஸ்ட், ஸோ அவங்களோட சிஸ்டமில் இருந்தால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் டேட்டாபேஸோட நேம் கிடச்சிருக்கு, டேட்டாபேஸோட யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்ட் நமக்கு கிடச்சிருக்கு, போர்ட் நம்பரும் கிடச்சிருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மளால் ஒரு சர்வரில் இருக்கும் யூசரோட எல்லா டீட்டெயில்ஸுமே எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு இங்கே ஒரு பாஸ்வேர்ட் கிடைக்குதுன்னா நமக்கு இங்கே டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு கிடச்சி நம்ம ஈஸியாக வந்து சர்வர் ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனெல்லாம் கெட் பண்ணலாம். ஸோ அப்படி கெட் பண்ணலாம்ன்றப்போ அட்மினோட பாஸ்வேர்டையும் நம்மளால் எடுக்க முடியும். அட்மின் பாஸ்வேர்டு நமக்கு கிடச்சிச்சுன்னா சர்வரோட அட்மின் பேனலை நம்மளால் டேக் ஓவர் பண்ண முடியும். அட்மின் பேனல் டேக் ஓவர் பண்ண முடியும்னா நம்ம அதிலிருந்து ஒரு பேக்டோர் க்ரியேட் பண்ணி நம்ம அது மூலமாகவும் வந்து சர்வரை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் சம் அதர் வேஸ் இருக்குது. இந்த லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ரிவர்ஷல் எடுக்கக்கூடிய டெக்னிக்ஸும் இருக்குது. சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன், நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மெட்டாஸ்பிளைட்டபிள் மாதிரி ரொம்ப வீக்கான விஎம்ஐ ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். பட் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சர்வர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு வந்து ஒரு சின்ன டிப் மாதிரி பார்க்கலாம். இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டியோடு இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் டார்க் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கூகுள் டார்க் என்னென்னா ஜஸ்ட் சிம்ப்ளி in URL page $? ஸோ இந்த கூகுள் டார்க் யூஸ் பண்ணி நம்மளால் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸில் லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி இருக்கக்கூடிய வெப்சைட்டை மட்டும் ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸில் ஒரு சில வெப்சைட்டில் லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில் கன்ஃபார்ம் லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். in URL page =
ஸோ பேசிக்கலி நமக்கு இங்கே வந்திருக்கிற ரிசல்ட்டில் நான் ஆல்ரெடி சம் பேஜஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ஒரு சிலதில் வந்து லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி இருந்துச்சு. என்னால் இதை எல்லாத்தையும் வீடியோவில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு டெஸ்ட் பண்ண பெர்மிஷன் இல்லாத சைட் மேலே நான் டெஸ்ட் பண்ணுறது ஒரு க்ரைம். பட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட நெட்வொர்க்கு ப்ரொடெக்டடாக வந்து டார் யூஸ் பண்ணி ரவுட் பண்ணுறது, அண்ட் தென் உங்களோட மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா, பேசிக்லி ஒரு வெப்சைட்டில் லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்டோட சோர்ஸ் கோடை புல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபைல் இன்க்ளூஷன் வல்னரபிலிட்டி இருக்கக்கூடிய சர்வர்ஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.